வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீட் தேர்வு நடந்து முடிந்து நீட் அடிப்படையில் மாணவர் சேர்க்கையா அல்லது +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கையா என்கிற விவாதம் ஒருபுறம், +2 மாணவர் மதிப்பெண் அடிப்படையில் இல்லை, நீட் என்ற அடிப்படையில் 85% இடங்கள் மாநில மாணவர்களுக்கு என்ற வழக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர் சேர்க்கை தள்ளி போய் கொண்டிருக்கிறது, மருத்துவ மாணவர் சேர்க்கை. இதனால் ஒரு வரலாறு காணாத பதட்டம், அச்சம், ஒரு சொல்ல முடியாத தவிப்பு மாணவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் கடந்த 10-20 ஆண்டுகளில் மாணவர் சேர்க்கையில் இப்படியானது ஒரு குளறுபடி, ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டது இல்லை. இப்போது முதல் முறையாக இப்படியான ஒரு நெருக்கடி அரங்கேறி இருக்கிறது. +2 தேர்வு முடிந்து வேளாண் பல்கலைக்கழகம், கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பலவற்றுக்கு கவுன்சிலிங் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கவுன்சிலிங் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு பெரும் நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அடுத்து என்ன ஆகும்? இதன் முடிவு நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கப் போகிறது, மத்திய அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது, மாநிலம் என்ன செய்ய போகிறது என்று பெற்றோர்களும் மாணவர்களும் கவலை அடைந்திருக்கிறார்கள். 5-6 அமைச்சர்கள் டெல்லிக்கு சென்று கடைசி நேரத்தில் கதவை தட்டி பார்க்கிறார்கள். டெல்லியில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. நாங்கள் முறையிட்டோம் என்ற அளவில் அது நிற்கிறது. திமுக ஒரு பக்கத்தில் மனித சங்கிலி, பாமக ஒரு புறத்தில் உண்ணாவிரதம். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர், ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நீட் அதிலே விலக்கு தருவதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்ற கருத்தை சொல்கிறார். அகில இந்திய அளவிலான போட்டிக்கு தமிழக மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நீட் தொடர்பாக தமிழகத்தில் சட்டம் இயற்றி அனுப்பிய அந்த சட்ட மசோதாவின் கோப்பு எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை, எனக்கு அது பற்றி தெரியவில்லை என்ற கருத்தை சொல்கிறார். இந்த நெருக்கடியில் தமிழ்நாடு என்ன செய்ய போகிறது? இந்த குழப்பத்துக்கு எப்போது விடை? இந்த மாணவர்கள் தவிப்புக்கு அரசு என்ன சொல்ல போகிறது? விவாதிக்கலாம். நம்மோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள், புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், இளைஞர் இயக்கத்தின் டாக்டர் எழிலன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு இரா ஸ்ரீனிவாசன் அவர்கள் மதுரையிலிருந்து. வணக்கம். திரு முத்தரசன், ஏராளமான போராட்டங்கள் இது தொடர்பாக சின்ன சின்ன அளவில் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ பெரும்பாலான கட்சிகள் ஒத்த கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. ஆனால் அதில் அதே அரசு உறுதியாக இல்லாமல் நீட்டுக்கு ஒப்புக்கொண்டு அதுக்கு ஒரு 85%க்குன்னு இன்னொரு ஜிஓ போடுறாங்க. அது நீதிமன்றத்தில் சேலஞ்ச் செய்யப்படுது. நீதிமன்றம் அது செல்லாதுன்னு சொல்லி மேல்முறையீட்டில் நிற்கிறது. இப்போ சட்டமன்றம் முடிந்த பிறகு அமைச்சர்கள் போய் பார்க்குறாங்க. இதில் எங்கே நிற்கிறது பிரச்சனை? ஏன் இந்த நெருக்கடி? இந்த நெருக்கடிக்கான அடிப்படையான காரணம் என்பது இது வெறும் நீட் தேர்வு என்பது மட்டுமே அல்ல. அரசியல் கட்சிகள், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு லட்சியம், கொள்கைகள் உண்டு. அது அவரவர் கட்சிக்கும் உண்டு, எல்லா கட்சிகளுக்கும் உண்டு. அந்த கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. மக்கள் தேர்ந்தெடுத்தால் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம். ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய கட்சிகள் தங்களுடைய சொந்த கொள்கையை, சொந்த லட்சியத்தை, தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைவேற்றிவிட வேண்டும் என துடிக்க முடியாது. அது பல்வேறு பிரச்சனைகளால் மாறுபடும். உதாரணமாக திராவிட கழகம் தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சி அல்ல. நாளைக்கு அதை தேர்தலில் போட்டியிடுகிற கட்சியாக வச்சுங்க. உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். போட்டி போட மாட்டாங்க. தந்தை பெரியார் அப்படி திராவிட கழகத்தை உருவாக்கலை. அவங்க சமூக சீர்திருத்தம் பற்றி தான் பேசுவாங்க. போட்டி போடுவதாக முடிவெடுத்து போட்டி போடுறாங்க, ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அவங்களுடைய சொந்த கொள்கை என்பது கடவுள் இல்லை என்பது தான். கடவுள் தேவையில்லை, கோயில் தேவையில்லை. ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா கோயிலை பூரா இடிச்சிட முடியுமா? இடிச்சிடவும் முடியாது, இடிக்கவும் மாட்டாங்க. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கான மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்த கொள்கை என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கை. ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை தான் பாரதிய ஜனதா கட்சியை தவிர பாரதிய ஜனதா கட்சிங்கிறது இதற்கான தனி கொள்கையுடைய கட்சி அல்ல. இன்னைக்கு பிரதமர் இருக்காருன்னா பிரதமர் மோடி நீட்டுக்கு வந்துடுவோம். நான் நீட்டுக்கு தான் வர்றேன், அதுக்கு தான் வர்றேன், அந்த பிரச்சனைக்கு தான் வர்றேன். அவங்களுடைய அடிப்படையான கொள்கை என்பது வர்ணாசிரம கொள்கை. அந்த கொள்கையை அனைத்திலும் அமுல்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே உணவு, ஒரே கல்வி என்கிற முறையில் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் இது நீட் தேர்வு என்பதும் அதன் அடிப்படையில் தான்.
ஆக தங்களுடைய சொந்த கொள்கையை வலுக்கட்டாயமாக திணிப்பதற்குள்ள முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இப்படி முயற்சிகளை மேற்கொள்கிற பொழுது நீங்கள் குறிப்பிட்டதை போல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும், இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு வேண்டும், இது சாத்தியமல்ல, நடைமுறைக்கு ஏற்புடையதல்ல, இது மாநில உரிமைகளை பறிக்கிறது, சமூக நீதியை பறிக்கிறது என்று தனித்தனியாக போராடினாலும் சேர்ந்து போராடினாலும் தங்களுடைய குரலை வலிமையாக வலியுறுத்தி சொல்லி வருகிறார்கள். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போல தமிழ்நாட்டில் இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் வலிமையாக சொன்னா கடந்த ஆண்டிலேயே இந்த வருஷம் நீட் வரும்னு சொல்லிட்டாங்க சொன்னாங்க. ஆனாலும் விதிவிலக்கு அரசியல் இயக்கங்கள் விதிவிலக்கு பெறப்பட்டது. போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு விலக்கு பெற இல்ல விதிவிலக்கு பெறப்பட்டது. நாடாளுமன்ற நிலைக்குழு என்ன பரிந்துரை செய்திருக்கு என்று சொன்னால், நீட்டை மாநிலங்கள் ஏற்கவில்லை என்றால் விதிவிலக்கு கொடுக்கலாம் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு ஒரு பரிந்துரை செய்திருக்கிறது. அந்த பரிந்துரையின் அடிப்படையிலேயும் மற்ற சமூக நீதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையின் அடிப்படையிலேயும் இது சாத்தியமல்ல, விலக்கு வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஒருமனதாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கோணத்தில் இந்த பிரச்சனையை அணுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய ஒரு எல்லோருக்குமான ஒரு பிரச்சனையில எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு வலிமையான குரலை வெளிப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டில் முடியாம போனதுக்கு இந்த பிரச்சனை காரணம் இல்லை. அது ஒரு பிரச்சனை காரணம் இல்லை. சில சேர்ந்து செய்யறதுல சில கட்சிகளுக்கு சிரமங்கள் இருக்கலாம். 27ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்து எல்லா கட்சிகளும் பங்கு பெற வேண்டும் என அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கிறது என்று அறிவித்திருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாரும் நீங்கள் பங்கேற்கணும்னு வலியுறுத்த முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் தனித்தனியாக அவர்கள் போராடினாலும், இப்போ நேற்று அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி 27ஆம் தேதி போராட்டத்துக்கு அவர் வரமாட்டார். ஆனால் இதை வலியுறுத்தி அவர் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறார். உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது மட்டுமல்ல, டெல்லிக்கே சென்று அமைச்சர்களை எல்லாம் அவர் சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தினார். காங்கிரஸ் வலியுறுத்துகிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படி எல்லா கட்சிகளும் வலியுறுத்தான் செய்கின்றன. என்ன பிரச்சனை என்று சொன்னால், ராதாகிருஷ்ணன் அவர்களை குறிப்பிட்டதற்கு காரணம், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிரந்தரமாக விதிவிலக்கெல்லாம் கோர முடியாது என்று அவர் சொல்லுகிறார். இந்தி பிரச்சனை என்று வந்த பொழுது தமிழ்நாட்டில் நேரு பிரதமராக இருந்தார். காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் ஆட்சி நடத்திய காலம். காமராஜர் மிக வலிமையான தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தால், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. இந்தியை வலுக்கட்டாயமாக திணிக்கிற பொழுது காமராஜர் எதிர்த்தார். இது ஏற்புடையது அல்ல, இப்படி திணிக்கக்கூடாது என்று காமராஜர் எதிர்த்தார். அது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. இங்கேயும் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. இங்கே இருக்கிற தமிழக பாஜக தலைவர்கள், அதிமுக ஒரு பக்கம், தமிழக பாஜக தலைவர்கள் தமிழக நலன் குறித்து கவலைப்படுவது இல்லை. அதற்கு மாறாக தங்களுடைய சொந்த கொள்கைகளை அமல்படுத்த விரும்புகிறார்கள். மாநில அரசு தமிழ்நாட்டினுடைய நலன் உரிமைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அவர்களால் எடுக்க முடியாத நிலைக்கு ஒரு தார்மீக பலத்தை இழந்து நிற்கிற காரணத்தினால் மத்திய அரசு தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப தமிழ்நாட்டில் பல்வேறு தமிழ்நாட்டிற்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, உரிமைகள் நலனுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இது காரணமாக அமைகிறது. இதற்குரிய எதிர்விளைவுகளை நிச்சயமாக அவர்கள் சந்திக்க நேரிடும். டாக்டர், உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் பாஜக தொடர்பாக ஒரு வலிமையான கடுமையான விமர்சனங்களை திரு முத்தரசன் முன் வச்சிருக்கிறார். திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட பதிலை கேட்கணும். திரு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய கொள்கையை வலுக்கட்டாயமாக திணிக்கிறீங்கன்றது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இரண்டாவது, தமிழகத்தின் பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காமராஜர் வெளிப்படுத்தியது போல வெளிப்படுத்தலன்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றார். மூன்றாவதா நான் கேட்கிறது, சட்டமன்றம் தீர்மானம் போட்டுருச்சு, மத்திய அரசிடம்தான் இந்த பிரச்சனை இருக்கிறதுன்னு அமைச்சர்கள் போய் மன்றாடுகிறார்கள். ஆனால் டெல்லியிலிருந்து திட்டவட்டமான ஒரு கருத்து வரல. அதனால ஒரு அன்பிரசிடென்டட் கிரைசிஸ். இந்த வருஷம் யாரெல்லாம் +2 எழுதிட்டு மருத்துவ படிப்புக்கு காத்திருக்கிறாங்களோ, அடுத்து என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாத ஒரு பரிதவிப்பில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறதுல தாமதம் இருக்கிறதா? ஏன் இதை சரியாக கையாளுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நமது மரியாதைக்குரிய தலைவர் அவர் முத்தரசன் அவர்கள் கூறியதை நான் கம்ப்ளைண்ட்டாகவே பார்க்கல. அவர் பிஜேபிக்கு காம்ப்ளிமெண்ட் தான் கொடுத்துருக்கிறார் நினைக்கிறேன். நான் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், பிஜேபிங்கிறது தனி இல்லை, அது ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தைன்னு சொன்னார். நான் அதை முழுவதாக ஏற்கிறேன், வரவேற்கிறேன். ஒரு நல்ல கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறதுல முரண்பாடு இருக்கிறது. மனுநீதி அடிப்படையில், வர்ணாசிரம அடிப்படையில் செயல்படுகிறது ஒரு கட்சி என்பதற்கு இவ்வளோ நாள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குலத்துக்கு ஒரு நீதி, அது தனி நீதி, மனுநீதி, ஒவ்வொருவருக்கும் வேறு வகையான சட்டங்கள் இருப்பது தான் வர்ணாசிரமம் என்று சொல்லி வந்த கம்யூனிஸ்டுகள்
இப்போ எல்லாருக்கும் ஒரே சட்டம், ஒரே நாடு, ஒரே சமுதாயம், ஒரே மாதிரி பரீட்சை என்று சொல்வதையும் வர்ணாசிரம தர்மம் என்று சொல்வது ஒரு உள் முரண்பாட்டை கொண்டிருக்கிறது. அது அத்தோட நிறுத்தி விடுகிறேன். இன்று விவாத பொருள் அதுவல்ல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் நீட் தேர்வை வரவேற்கிறோம், ஏற்கிறோம் என்ற நிலைப்பாடு உண்மையானது. நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ளும் போது தமிழகம் மாத்திரம் விதிவிலக்கு கோருவது தேவையில்லை என்று கருதுகிறோம். அதிலும் கூட ஓராண்டு காலம் விதிவிலக்கு அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மாநிலத்தினுடைய மாணவர்களை விட தமிழகத்தினுடைய மாணவருடைய தரம் தாழ்ந்து விடவில்லை. இதனால எந்த வகையும் சமூக நீதியோ இடஒதுக்கீடோ பாதிக்கப்படவில்லை. தமிழகத்தினுடைய தரம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் கூட நீட் தேர்வு அவசியம்தான். இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது அகில இந்திய கட்சி. அகில இந்திய அளவில் இவர்கள் நீட் தேர்வு வேண்டாம் என்று கேரளாவிலேயோ மேற்கு வங்கத்திலேயோ அவர்கள் ஆட்சி செய்கிற திரிபுராவிலேயோ இது போன்ற சட்டமன்ற தீர்மானங்கள் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அங்கெல்லாம் நீட் தேர்வு எழுதுகிறார்கள். தமிழகத்தில் மாத்திரம் கம்யூனிஸ்டுகள் வேற ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கான காரணம் என்னவென்று என்று தெரியவில்லை. அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லிய கருத்து முழுக்க உடன்பாடுடைய கருத்து தான். திரு சீனிவாசன், ஜிப்மர், எய்ம்ஸ் மாதிரியான மத்திய அரசின் கல்வி நிறுவனங்கள்ல நீட் இல்லை, ஒரே தேர்வு அப்படின்றது இல்லை, எய்ம்ஸுக்கு தனி தேர்வு எழுதிக்கலாம், ஜிப்மருக்கு தனி தேர்வு எழுதலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இன்னொன்று சொல்றீங்க, நாடு முழுவதும் ஒரு தேர்வுனாலும் தமிழ்நாட்டில் அதிகபட்சம் இந்த அரசு பணத்தை செலவழித்து மருத்துவக் கல்லூரிகளை கட்டி இருக்கிறது. எங்கள் மாநிலத்தில் எங்கள் பாடத்திட்டத்தில் நாங்கள் தேர்வு எழுதி நாங்கள் எங்கள் மாணவர்களை சேர்த்துக் கொள்றோம் அப்படின்னு ஒரு மாநில அரசு சொன்னால், இல்லை இல்லை நீங்க நாங்கள் டெல்லியில் நடத்துகிற தேர்வை தான் நீங்க எழுதணும் அப்படின்னு நிர்பந்தித்தா அதற்கு பெயர் கூட்டாட்சியின் பெயரா? இல்லைங்க, 15% ஆல் இண்டியா கோட்டா என்பது ஏற்கனவே இருக்கு. 85% மாணவர்கள் அந்தந்த மாநிலத்தில் தான் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். நீட்டு தேர்வுக்கு முன்னும் நீட் தேர்வுக்கு அப்புறமும் கூட 85% தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மருத்துவக் கல்லூரிகளும் தமிழக மாணவர்கள் இடம்பெற போறாங்க. நீட் தேர்வு எழுதிய தமிழக மாணவர்கள் அதில் அனுமதிக்கப்படுவார்கள். தமிழக மாணவர்களே கிராமப்புற மாணவர்கள் இருக்காங்க, அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்க, ஒரு சிறிய நகரங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, நீட் கோச்சிங்க்கு போக முடியாத வசதியற்ற மாணவர்கள் இருக்காங்க, காரில் இறங்கி படிக்கிற சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க. தமிழக மாணவர்கள்னு பொதுவாக எல்லாமே தமிழக மாணவர்கள் தான் அப்படி சொல்லிட முடியாதே. இல்ல, இப்போ நீட் தேர்வுக்கு முன்னால நீங்க சொன்ன ஆரம்ப பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு பேர் மெடிக்கல் அட்மிஷன் கிடைச்சு படிச்சாங்க நீங்க தான் சொல்லணும். அப்போதும் இல்ல, ஏதோ நீட் தேர்வுக்கு முன்னால இங்க சமூக நீதி தாண்டவம் ஆடியது மாதிரியும் நீட் தேர்வுனால தான் கிராமப்புற மக்கள் ஒதுக்கப்படுவதும் போலும் ஒரு தவறான பிம்பத்தை நாம் உருவாக்க கூடாது. ஒரு புள்ளிவரத்தை சொல்றேன். பொது பிரிவினர் 69% இடஒதுக்கீடு போக மீதி இருக்கக்கூடிய 31% பொது பிரிவினருக்கு இருந்த நாட்களில் இப்பவும் இருக்கிறது. இருந்தபோது போன ஆண்டு வரையிலும் நீட் இல்லாம +2 பாடத்திட்டம் மட்டும் நடந்த போது அந்த பொது பிரிவினருக்கான 31% மெரிட் மார்க்குகளில் ஏறத்தாழ 95% இடங்களை தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுமரபினர் மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இப்ப இந்த ஆண்டு நீட் அடிப்படையில் தேர்வு அப்படின்னு சேர்க்கைன்னு சொன்னால் நிச்சயமாக ஏறத்தாழ இந்த சூழல் மாற்றி அமைக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதாக உயர் அதிகாரிகள் சொல்ற புள்ளிவிவரமே சொல்கிறது. நீட் அதான் கம்ப்ளீட்டா மாற்றி அமைக்க போகுது. இல்ல 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 அவங்க எல்லாம் இல்ல நீங்க முதல்ல 69% இடஒதுக்கீட்டை பேசணும், கிராமப்புறத்தை பேசணும். நீங்க சொல்லுகிற அந்த 31% மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேர் கிராமப்புறத்தை சார்ந்த அரசு பள்ளிகளிலிருந்து வந்தாங்கன்ற புள்ளிவிவரம் தான் இப்போது வேண்டும். இப்போ நாம சொல்கிற இந்த பிரச்சனை 69% இடஒதுக்கீடு நீட் தேர்வுக்கு அப்புறமும் இருக்கிறது. இந்த மீதி உள்ள பகுதிகளில் கிராமப்புற மாணவர்கள் எவ்வளவு வர்றாங்கன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கணும். இத்தனை ஆண்டுகளாக என்ன நடந்ததுன்னு தெரியாது உங்களுக்கு. நீட்ல எவ்வளவு வந்துற போறாங்க, நீட்ல கிராமப்புற மாணவர்கள் எவ்வளவு வந்துற போறாங்கன்றது பார்ப்போம். ஆசிரியர்கள் வருவதில்லை, அதனாலதான் சொல்றேன் மாற்றம் இல்லைன்னு சொல்றேன். ஏற்கனவே இருந்த ஒரு நிலை இங்கே பறிக்கப்படவில்லை, இருந்த உரிமை பாதிக்கப்படவில்லை. கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வுக்கு அப்புறமும் மருத்துவ சேர்க்கைக்கு வருவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதை முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியை அதை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போது இருப்பது என்பது தமிழக மாணவர்களுடைய தரம் உயர்த்தப்படுவதற்கும் தனியார் கல்லூரிகளில் சுயநிதி கல்லூரிகள் மூலமாக மிகப்பெரிய நன்கொடை கொடுத்து போவதையும் இந்த நீட் தேர்வு முறை குறைக்கும். அப்படி பல வகையான நன்மைகள் இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளும் போது தமிழகம் மாத்திரம் இதை மாநில உரிமை பேசி ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில் இங்கே அரசியல் உள்நோக்கம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த குழப்படி ஏற்பட்டிருக்கிறதே தவிர வேறு காரணம் இல்லை என்பதைத்தான் நான் இங்கே நினைக்கின்றேன். சொல்ல விரும்புறீங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து 23 மருத்துவக் கல்லூரிகளை நிர்வகித்து வருகிறது.
பல் மருத்துவ கல்லூரி 25 மருத்துவக் கல்லூரி இருக்குது. இந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற இடம் யாருக்கு போய் சேரப்போகுது? இந்த நீட் தேர்வால் இந்த கல்லூரியில் உள்ள இடங்கள் யாருக்கு போய் சேரப்போகுது? தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. 1200 மதிப்பெண்ணுக்கு 1171 மதிப்பெண் பெற்ற 1181 மதிப்பெண், இப்படி 1000க்கு மேலே 1171, 181, 182 என்று மதிப்பெண் பெற்றவர்கள் கூட இந்த முறை அந்த மருத்துவக்குள்ளே இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு கிராமப்புறத்து மாணவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த மாணவர்கள் இந்த ஆண்டு இந்த நீட் நுழைவுத் தேர்வின் காரணமாக மருத்துவ மாணவராக சேருவது பகல் கனவாகத்தான் முடியும். டாக்டர், 2 பார்வைகள் திரு முத்தரசன் அவர்கள் வைக்கிற பார்வையும் திரு ஸ்ரீனிவாசன் வைக்கிற பார்வையும் மாறுபட்டதாக இருக்கிறது. ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடியது இதனால் தரம் உயரும், தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்க்கிறதுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் ஒரு நெருக்கடி இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு பெரும் குழப்பம் இருக்குது. தமிழக அரசும் அவர்களுக்கு நீட்டே இல்லைன்னு 1 வருஷம் சொல்லி இப்போ நீட் இருக்குன்ற ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறோம். கவுன்சிலிங் நடந்து 17ஆம் தேதி தொடங்கி இருக்க வேண்டிய கவுன்சிலிங் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்து இது மற்ற விஷயங்களையும் பாதிக்கும். இந்த நெருக்கடியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கு முழு பொறுப்பையும் நீட் தேர்வுக்கு தமிழகத்திற்கு விலக்களிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கிளிப்பிள்ளைகளைப் போல சில மாதங்களாக சில வருடங்களாக சொல்லி வரக்கூடிய அரசியல் கட்சிகளோ அல்லது சமூகவியலாளர்களோ அல்லது கல்வியாளர்கள் என்று தாங்களே பட்டம் சுட்டிக் கொள்ளக்கூடியவர்களை தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். தமிழகம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்ட பிறகு தமிழகத்திற்கு மட்டும் நீட் தேர்விலிருந்து ஏன் விலக்களிக்கப்பட வேண்டும் என்பதற்கு உண்டான விஞ்ஞானபூர்வமான, அறிவுபூர்வமான, சமூக ரீதியான, கல்வி ரீதியான விளக்கங்களை யார் இதுவரையிலும் கொடுத்திருக்கிறார்கள்? மே மாதம் முதல் வாரத்தில் யாருமே கொடுக்கலன்றீங்களா? யாருமே கொடுக்கல. வெறும் வரட்டுத்தனமாக வாதாடுகிறார்கள், பேசுகிறார்கள், அரசியல் கோஷம் போடுகிறார்கள். இன்று இருக்கக்கூடிய வேறு மாநிலங்கள் மாநில உரிமைகளை கேட்கலன்றதுனால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. விட்டுருங்க, பேசுறேன். அதாவது ஒன்றை வேண்டாம் என்று சொல்வதற்கும் வேண்டும் என்று சொல்வதற்கும் அடிப்படை காரணங்களை சொல்ல வேண்டும். நீங்க சொல்றீங்க உங்களுடைய கூற்றுப்படி, அதாவது 69% எஸ்சி, பிசி, எம்பிசிக்கு போக இருக்கக்கூடிய 31% கூட வந்து பிசி, எம்பிசி, எஸ்டி எல்லாருமே இடம்பெறக்கூடிய அளவிற்கு பிற்பட்டோர், மிக பிற்பட்டோர், தாழ்த்தப்பட்டவருடைய தரம் உயர்ந்திருப்பதாக உங்களுடைய கூற்று உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த நீட் தேர்வை எழுதுவதற்கு, அதிலே அவர்களுடைய திறமையை காட்டுவதற்கு எது தடையாக இருக்கிறது? நான் கேட்கிறேன். இல்ல நான் டிஸ்டர்ப் பண்ண தடைக்கான காரணம் சொல்றேன். நீட் தான் தேர்வுன்னு மாணவர்கள்ட்ட சொன்னீங்களா? இது தமிழ்நாட்டு அரசியல் தலைமை, தமிழ்நாட்டு ஆளும் கட்சி மாணவர்கள்ட்ட நீட் தான் இந்த வருஷம் +2 கிடையாது அப்படின்னு சொன்னாங்களா? நீட்டுக்கான பயிற்சி அப்படின்றது வந்து பாடத்திட்டம் வேற, ஒரே பாடத்திட்டம் இல்ல. அந்த பாடத்திட்டத்தை அந்த மாணவர்களுக்கு கற்பிச்சிங்களா? இதுவரையில நீங்க வந்து வேற மாதிரி கொஸ்டின்ஸ் எழுதிட்டு வந்திருக்கீங்க. இப்ப அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து ஒரு மாணவன்கிட்ட போய் கேட்கிற போதும், நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிற போதும் அந்த மாணவர்களை அதுக்கு தயாரே படுத்தாம திடீர்னு சொன்னா அவங்க தரம் வந்து இருக்கு இல்லன்றது எப்படி சொல்றீங்க? வேற ட்ராக் கொண்டு போறீங்க. நான் கேட்கறது இதுக்கு நீங்க போய் சொல்ல. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்தியாவிற்கு அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டன. சரி, தமிழகத்திற்கு விலக்களிக்கப்பட வேண்டும் என்பதற்கு உண்டான காரணம் என்ன? 1, 2, 3, 4, 5. சரி, அது யாராவது இன்னைக்கு வரையிலும் நாளைக்கு 27ஆம் தேதி போராட்டம் நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகளோ அல்லது கல்வியாளர்களோ அல்லது சமூகங்களோ பதில் சொல்லிக்கிறாங்களா? சொல்ல. அதாவது நான் நீட் தேர்வு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய மெத்தடுன்னு நான் சொல்ல ஆர்கியூ பண்ண வரல. தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் ஏன் இந்த அரசியல்வாதிகள் இப்படி வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு மோசமான கல்வி திட்டத்தை, சமச்சீர் கல்வி என்பதை ஒரு கடந்த சில வருடங்களுக்கு பிறகு முன்பு அமலாக்கினாங்க. உலகத்திற்குரிய எல்லா நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு கல்வி திட்டத்தையும் கற்பித்தல் முறையும் மாற்றி அமைச்சிட்டே வர்றாங்க. இந்தியா ஒரு நாடு தான், சந்தேகமே கிடையாது. ஆச்சுங்களா? இந்தியாவுக்கு வந்து நேஷனல் கல்வி திட்டம், நேஷனல் கரிக்குலம் கண்டிப்பாக தேவை இருக்கு. அந்த நேஷனல் கரிக்குலத்தை தமிழ்நாடு ஃபாலோ பண்ணாம இருந்தா அது குற்றம். நேஷனல் கரிக்குலம் ஃபாலோ அது ஃப்ரேம்வொர்க்கை தமிழ்நாடு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. ஃபாலோ பண்ணலன்னு சொல்ல முடியாது. பண்ணிருந்தா நீங்க நீட்டுக்கு ஏன் பயப்படுறீங்க? நேஷனல் கரிக்குலம்
அமெரிக்காவில் நேஷனல் கரிக்குலம் உண்டு, இங்கிலாந்து வந்து உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் நேஷனல் கரிக்குலம் உண்டு. இந்தியாவில் வந்து ஒரு நேஷனல் கரிக்குலம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை ஒட்டித்தான் கூடிய பாடத்திட்டம் இருக்கணும். அதுல இருந்து 100 மடங்கு வெளியே நிற்க கூடாது. நீங்க வந்து தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் ஆட்சியில் கடந்த 20-30 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தவர்கள் பள்ளிக்கூடங்களில் கல்வியை கொடுக்கவில்லை. சீருடையை கொடுத்தீர்கள், புத்தகத்தை கொடுத்தீர்கள், நோட்டு புத்தகத்தை கொடுத்தீர்கள், செருப்பை கொடுத்தீர்கள், பென்சிலை கொடுத்தீர்கள், கல்வியை கொடுக்கவில்லை. கல்வியை கொடுக்காமல 1197 எடுக்கறாங்க, 98 எடுக்கறாங்க. அப்படின்னு ஏன் தமிழ்நாட்டு பயப்படுறீங்க? மாணவர்கள் போய் அப்ப இதுல எல்லாம் 3000 படிக்கிறாங்க. பேர் மேசல் டெல்லி யூனிவர்சிட்டில போய் படிக்கிறாங்க. இல்ல, இல்ல, கல்வி இல்ல. இல்லாமலா வந்து MMC ல அந்த- படிச்சிட்டு அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் நீட்டை போறாங்க. கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? நீங்களும் இதே கல்வி தானே டாக்டர் படிச்சீங்க? நீட்டை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் பதில் சொல்லுங்க. நான் எழுதுன்ற கட்டி நீங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீட்டை ஏன் எதிர்க்கிறீங்க? நியாயமான தர்க்கமான எந்த காரணத்தையும் நீங்கள் முன்வைக்கல. எந்த மாநிலமும் எதிர்க்காத போது இங்க மட்டும் ஏன் எதிர்க்கிறீங்க? இதுல வரட்டுத்தனம் இருக்கிறது, அறிவியல் ரீதியா நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்ற ஒரு கருத்தை, குற்றச்சாட்டை டாக்டர் முன்வைக்கிறார். இது முதல்ல ஒரு கிளாரிட்டி கொண்டு வரலாம். ஒரே ஒரு கிளாரிட்டி. ஏதோ தமிழக மாணவர்கள் வந்து நீட்டுக்கு எதிர்ப்பானவர்கள் மாதிரி இங்க ஒரு பிக்சரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தெளிவான விஷயம். அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு நீட் விலக்கு கேட்கறாங்க. 24 அரசாங்க மருத்துவக் கல்லூரி இருக்கு, 24 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்கு. அங்க நீட்ல எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. சட்டசபையில் ஏற்பட்ட அனைத்து கட்சியோட தீர்மானம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அரசாங்கத்தினால் நடக்கிற மருத்துவக் கல்லூரிகளுக்கு விலக்கு. இது நீட்டுக்கு எதிர்ப்பான விலக்கு கிடையாது. அவங்க ஏன் அப்படி கேட்டா, சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் ஆக்ட்ல ப்ரொடெக்ட் ஆகிற எய்ம்ஸ், பிஜே சஞ்சிகர், ஜிப்பருக்கு நீட் விலக்க கொடுக்கும் போது ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஆக்ட்ல ப்ரொடெக்ட் ஆன அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு விலக்கு ஏன் வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட நிறுவன என்ன பேசிஸ்? நான் சொல்றேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட டோன்ட் கோ. நீங்க ஸ்டாப் பண்றீங்க சார். அரசியல் சட்டம் போவேண்டாங்க. நான் போனா எஜுகேஷன் சார் பேசுங்க. நீங்க அரசியலமைப்பு சட்டம் தேவை சார். அதுபடிதான் சார் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பேப்பர்ல அரசியல் இல்ல சார். அரசியல் is not a separate country. அதான் சார் within the framework of Indian இல்ல constitution. within the framework of constitution அண்ணல் அம்பேத்கரோட கோட் பண்றேன். அரசியல் அமைப்பு நிறுவன சபையில கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில குவாசி ஃபெடரல் சட்டம் பத்தி பேச அம்பேத்கர். This is irrelevant. State list sir education no, it's not irrelevant argument. தமிழ்நாட்டு மக்கள் சார் ஏன் ஃப்ளோ நீங்க ஸ்டாப் பண்றீங்க? எல்லாரும் சீட் பண்றாங்க. நோ, நீங்க ஃப்ளோ நீங்க ஸ்டாப் பண்றீங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமியுடைய அரசுக்கு எதிராக போராட முடியாதவர்கள், இல்ல சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க முடியாதவர்கள் இன்னைக்கு வந்து நீட் தேர்வு வச்சு அது பிரஷர் சார் அதான் சார் நம்ம அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு விலக்கு கேக்குறது வந்து பாலிடிக்ஸ். என்ன ரீசன்? என்ன ரீசன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் ஆமா சார் எடப்பாடியே கேக்குறாரு டாக்டர். எடப்பாடியே விலக்கு கேக்குறாரு. எடப்பாடி விலக்கு கேக்குறாரு. ஒரு நிமிஷம் நான் கேட்ட கேள்வி அவர் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் தமிழக மாணவர்களுக்கு விலக்கு கேட்க வேண்டிய அவசியம் 1 2 3 4 சொல்லுங்க. எஸ், ஏன் நான் வந்து அரசாங்க மருத்துவக் கல்லூரியில மாணவர்கள் விலக்கு சேர்க்கிறேன்னா, இப்போதைக்கு நீட் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ போர்டு மாணவர்கள் 400 ஸ்கூல்ஸ் தான் இருக்கு தமிழ்நாட்டுல. அது 4000 மாணவர்கள் தான் சிபிஎஸ்இ போர்டுல இருக்காங்க. மாநில பாடத்திட்டத்தில் இருக்க மாணவர்கள் 6 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல பயோகிராஃப் எழுதுறவங்க 4 லட்சம் பேர். அந்த 4 லட்சம் பேர்ல நீட்டுக்கு அப்ளை பண்ணவங்க 88,000 பேர் தான். இப்ப இருக்க சிஸ்டம் படி 2500 மருத்துவக் கல்லூரி சீட்ல இப்ப இருக்க சிஸ்டம் படி நீட் படி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 சீட்ல 2300 பேர் சிபிஎஸ்இ போர்டுல இருந்து வருவாங்க. வெறும் 123 பேர் தான் ஸ்டேட் போர்டுல இருந்து வருவாங்க. You can't revert this. You can't revert this. நீட் எக்ஸாம் வந்து சிபிஎஸ் சிலபஸ் மட்டும் வச்சு நடக்கிறது இல்ல. நீட் இந்தியாவுல கூடிய எல்லா விதமான சிஸ்டத்தையும் கடந்து இல்ல நீட் வந்து NCERT சிலபஸ், சிபிஎஸ்இ போர்டு நடத்துற சிலபஸ் சார். அதனால ஏன் பயப்படுறீங்க? ஏன் வந்து விலக்கு கொடுக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறேன். நீங்க கேக்குறீங்களா ஏன் நீட் விலக்கு கொடுக்கிறதுக்கு நம்ம ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறேன். தவறா சொல்றேன். சிலபஸ் இல்ல, காமன் சிலபஸ். It is a common syllabus. NCERT syllabus based on CBSE board. Giving a wrong report. No sir. அப்புறம் மாணவர்களோட ஒபினியன் கேளுங்க. ஏன் அப்புறம் ஒரு ஆமா does it mean that no student has passed சிபிஎஸ்இ வந்து தேர்வு எலிஜிபிலிட்டி இல்ல எவ்வளவு பேர் எப்படி ஃபில்டர் அவுட் பண்றீங்கன்ற நான் இந்த ஸ்கீம் ஃபில்டரிங் அவுட் எக்ஸாம் கொண்டு வரீங்க. என்னோட பாயிண்ட்க்கு வாங்க. நான் கேக்குறேன், நீங்க சில கேள்வி, நான் சில கேள்விகள் நேரா கேட்கிறேன். சார் நீங்க கேட்ட கேள்விக்கு மெட்ராஸ் மதுரை ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் கிருபாகரன் NCERT சிபிஎஸ்இக்கு 12 क्वेश्चंस ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் கேட்டிருக்கார் சார். நான் சொல்ற क्वेश्चंसல இப்போ நீங்க வந்து +1 ஸ்ட்ரீமும் +2 ஸ்ட்ரீம்லயும் நீங்க கன்சிடர் பண்ணாம எப்படி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஃபில்டர் அவுட் பண்ண ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் கேட்டிருக்காரு. அத நீங்க டிஃபால்ட் பண்றீங்களா அந்த 12 கேள்வியை? அப்புறம் இன்னொன்னு கேக்குறாரு, இப்போ ஒரு ஸ்ட்ரீம்ல ஒரு எக்ஸாம் இருக்கு, ஒரு 6 லட்சம் பேர் ஒரு ஸ்டேட் போர்டுல இருக்காங்க, அவங்கள செலக்ஷன் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட்டா 4000 பேருக்கு ஒரு செலக்ஷன் எக்ஸாம் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒன்னு கேக்குறாரு.
பிறகு இன்னொன்னு கேக்குறாரு என்சிஆர்டி சிபிஎஸ்இ போல லாங்குவேஜ் டிஃபரன்சியேஷன்ல ஒரு லாங்குவேஜ் ஒரு பேப்பர் வச்சிருக்கீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் கேக்குறாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் கேக்குறாரு, நீங்க ஒரு காம்போசிட் இண்டெக்ஸ் கொண்டு வாங்க, +1 மார்க் எடுங்க, +2 மார்க் எடுங்க, காம்போசிட்டா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காம்போசிட் இண்டெக்ஸ் கொடுக்கலாம்னு ஜஸ்டிஸ் கிருபாகரன் கேட்டார். இதுக்கு எதுவுமே பதில் சொல்லாத என்சிஆர்டி சிபிஎஸ்இ போர்டு சிலபஸ் நேரா சுப்ரீம் கோர்ட் போய் ரிலீஸ் பண்றாங்க. டாக்டர், நம்ம நீட் வேண்டுமா வேண்டாமா அப்படின்றது தொடர்பான விவாதத்தை நம்ம பல காலம் நடத்தியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு குரூஷியலான ஒரு கட்டம். இப்போ என்ன செய்ய போகிறாங்க? கவுன்சிலிங் தள்ளி போகிறது, அமைச்சர்கள் போய் டெல்லியில் முறையிடுறாங்க, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சியும் ஒரு விதமான போராட்டம் நடத்துது, மாணவர்கள் க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஏன்னா 1190 எடுத்த பையனுக்கு நீட்டில் குறைவாக எடுத்திருக்காரு, அவரால் சீட் கிடைக்காது, நீட்டில் நடத்தினா கிடைக்காது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எடப்பாடியை எதிர்க்க முடியாதவர்கள் மத்திய அரசை பார்த்து சொல்றாங்கன்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை ஏத்துக்கிட்டு தான் இருக்கிறார், அவர் அமைச்சர்களை போறார். இன்னைக்கு இருக்கிற கிரைசிஸ்க்கு வருவோம். அவங்க இப்படி வந்து மாணவர்களை தவிக்க விடுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. 27ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்று சில எதிர்க்கட்சிகள் அறிவித்த பிறகு ஆளுங்கட்சிக்கு சில நெருக்கடிகள் வருது. அதை எப்படி சமாளிப்பது என்பதற்காக இங்கிருந்து அமைச்சர்களை வந்து அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் நீட் தேர்வுக்கு ஏற்கனவே இன்று இருக்கக்கூடிய அதிமுக அதற்கு வந்து ஒப்புதல் அளித்து விட்டது. எங்க மே மாத தேர்வு எழுதி ரிசல்ட் வெளியே வந்த பிறகு இப்போ வந்து இந்த லிஸ்ட் போடாமல் நீங்கள் மீண்டும் 85%. தமிழ்நாடு சட்டசபையில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிட்டோம், டெல்லிக்கு அமிச்சிட்டோம், 4 முறை போய் நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு அதிமுக அரசு சொல்லுது. அவங்க நீட்டை நாங்கள் ஏற்றுக்கல, எங்களுக்கு அந்த இதில் ப்ராஸ்பெக்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுலையே நாங்கள் +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்களை சேர்க்கிறதுக்கு தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்கோம், ஜனாதிபதி ஒப்புதலுக்கு காத்திருக்கிறோம், அந்த ஒப்புதல் வந்தால் அந்த அடிப்படையில் தான் சேர்ப்போம்னு அந்த கிளாஸோடு தான் கொடுக்குறாங்க. இனி வந்து இவ்வளவு தூரத்துக்கு பிறகு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் நீட் தேர்வு நடத்தது. எந்த காரணத்தை கொண்டும் மாநில அரசுக்கு நீட் தேர்வு வந்து விலக்கு வரவே வராது. விலக்கு வராது. போன வருஷம் கொடுத்தாங்க, ஜல்லிக்கட்டு கொடுத்தாங்க. இல்ல அது வந்து வேற. அது வந்து நீங்க போன வருஷம் நீங்க அப்பீல் பண்ணீங்க, முறையா போனீங்க, அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு விலக்கு கொடுத்தாங்க, 1 வருஷம் விலக்கு கொடுத்தாங்க. 2வது வருஷம் நீங்க வந்து அதை வந்து நீங்க பயன்படுத்த முடியாது. விலக்கு வராதுன்னு தெரிஞ்சே இதெல்லாம் பண்றாங்களா ஸ்டேட்ல? அதாவது பர்பஸா பண்றாங்கல்ல. நான் தான் சொல்றேன், மாநில அரசு அதுக்கு ரெடியா இருக்குது. ஆனால் தமிழகம் அதாவது அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக, இன்னும் சொல்ல போனா சட்டமன்றத்தில் அதிமுகவோடு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கைகோத்து கொண்டார்கள் என்ற செய்திகள் வந்து சில ஊடகங்களில் வந்த பிறகு அப்படி இல்லை என்று மாநில அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து எதிர்ப்பதை போல காட்டிக்கொள்வதற்காக அந்த நீட் தேர்வு எடுத்துக்கிறாங்க. தவிர இதுக்கும் ஸ்வீப்பிங்கா சொல்றீங்க. 2 பேரும் சேர்ந்து காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு மனதா ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி அமைச்சிருக்காங்களே, அதுக்கு வந்து ஒரு பொருளே இல்லையா? இப்ப நீங்க சொல்ற சார்ஜஸ் வேற. irrelevantங்க. அது irrelevant. திருமுத்தரசு டாக்டர் சொல்றது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கத்தை எதுக்கணுங்கிறதுக்காக இந்த பிரச்சனையை பண்ணுறாங்கங்கிறது மாதிரி எதிர்கட்சிகள் மேலே குற்றம் சுமத்துறாங்க. அப்படிதான் சொல்கிறார். குற்றம் சுமத்துறாங்க. ஒரு அரசாங்கத்தை எதிர்ப்பது ஆதரிப்பது என்பது பிரச்சனையின் அடிப்படையில். இதில் பிரச்சனை என்னன்னா, இது மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது, மாநில அரசு செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது, மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது. இப்பொழுது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினது 27ஆம் தேதி போராட்டம் இப்போ அறிவிச்சிருக்கு, முந்தா நாள் அறிவிச்சது. சட்டமன்றத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போல் ஒரு மனதான தீர்மானம் மட்டுமல்ல, இந்த ஆண்டு நீட் தேர்வில் தேர்வு நடைபெறாது, +2 12ஆம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் தான் தேர்வு நடைபெறும் என்று மாநில அரசால் உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் இருந்தார்கள். மாணவர்கள் மட்டும் இல்லை, பெற்றோர்கள், மாணவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே அந்த நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். இப்பொழுது இல்லை என்று வருகிற பொழுது போராட்டங்கள் வெடிக்கிறது. எடப்பாடி சர்க்காரை எதிர்க்க வேண்டும் என்பதற்கு இந்த நீட்டை எடுத்துக்கொண்டு போராடுகிறார்கள் என்று சொல்வது மிக சரியான கருத்து அல்ல, ஒரு தவறான கருத்து. அது ஒரு அரசாங்கத்தை ஆதரிப்பது எதிர்ப்பது என்பது, இப்போ பாரதிய ஜனதா கட்சி மத்திய அமைச்சர் சொல்லுகிறார், அந்த பேப்பர் எங்கே இருக்குன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க. 5 மாதம் ஆச்சு. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா, 2 மசோதா ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதா, அரசியல் பண்ணலை. அதில் ஆளுங்கட்சியின் சார்பாக முன்மொழியப்படுகிறது, பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ், முஸ்லீம் லீக் உட்பட ஆதரித்து ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டு 5 மாத காலம் ஆகிவிட்டது. அது எங்கே இருக்குன்னே தெரியல என்று தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே ஒரு அமைச்சர் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பான வார்த்தை என்பது நமக்கு தெரியல. தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய, அதாவது தமிழ்நாடு அரசாங்க பாடத்திட்டத்தின் கீழ் படித்துவிட்டு
மத்திய பாடத்திட்டத்தின் கீழ் நீ பதில் எழுது என்று கேள்வி கேட்பது இருங்க டாக்டர் நான் பேச முடிச்சு அப்ப நீங்க பேசுங்க. அதாவது நீங்க பேசும்போது நான் குறிக்கல, நீங்க பேசும்போது நான் குறிக்கிடவே மாட்டேன். இந்த படித்தது ஒன்று, அதாவது படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாவில் போல இருக்குது இந்த பிரச்சனை. படித்தது வேறு, கேள்வி கேட்பது வேறு. இந்த கேள்வி கேட்டதிலேயே மாநிலத்திற்கு மாநிலம் ஏன் வேறுபடுகிறது? பொது நுழைவுத் தேர்வு என்று சொன்னால் ஆங்கிலத்தில் அப்படியே அந்தந்த மாநில மொழி தானே மொழிபெயர்க்கப்படணும். அதற்கு மாறாக தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியான கேள்வி, குஜராத்தில் ஒரு மாதிரியான கேள்வி, வேறொரு மாநிலத்தில் வேறு ஒரு மாதிரியான கேள்வி என்று கேட்கப்படுது. அதனுடைய நோக்கம் என்ன? அதுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா? ஆக தமிழ்நாட்டு மாணவர்களை மிக கடுமையாக இந்த பிரச்சனை பாதித்திருக்கிறது. இந்த பாதிப்பிலிருந்து விதிவிலக்கு வேண்டும் என்று அவர் கேட்டு டாக்டர் முன்வைக்கிறது, விலக்கு என்பது ஒரு மாநிலத்துக்கு தரப்போறதில்லை, தர மாட்டாங்க. தமிழ்நாட்டில் எல்லோரும் ஏமாற்றுவதற்காக எல்லா கட்சிகளும் தவறு செய்கிறார்கள். தரமாட்டேன்னு சொல்லி மத்திய சர்க்கார் பகிரங்கமா சொல்லட்டும், தர முடியாதுன்னு சொல்லட்டும். இது மசோதா போயிருக்குது, இந்த மசோதாவை நாங்கள் ஏற்கவில்லை இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? நாங்கள் ஏற்க மாட்டோம். இருங்க 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 சட்டமன்ற தீர்மானத்துக்கு மரியாதையா? சட்டமன்றத்துல கொடுக்கிற ஒரு டாக்டர் நீங்க அப்புறம் சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். மக்களுக்கு அதாவது டாக்டர் நான் சொல்லிடுறேன், இவங்க போடக்கூடிய சட்டத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லிடுறேன், பஞ்சாயத்து யூனியன்ல முனிசிபாலிட்டி தீர்மானம் சட்டமன்றத்துல போடுற தீர்மானத்தை கேளுங்க. இருங்க இருங்க சட்ட மசோதா இருங்க, நான் பேசுறேன். வந்து கொலை குற்றம் சொல்ற இல்ல இல்ல நான் தீர்மானம் இது வந்து சட்ட மசோதா. இலங்கைக்கு எதிராக வந்து ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். இல்ல இல்ல நீங்க அப்புறம் பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நீங்க பேசுங்க. இது எங்கே தெருவில் பொதுக்கூட்டத்தில் போட்ட தீர்மானம் இல்லை, ஒரு கட்சியினுடைய மாநாட்டில் போட்ட தீர்மானம் இல்லை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதா. இந்த மசோதா சென்று 5 மாதம் ஆகிறது. ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர் சொல்றாரு எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. சரி, ஏன் நீங்க ஜல்லிக்கட்டுக்கு விதிவிலக்கு கொடுத்தீங்க? மசோதாவை உடனடியாக ஏற்றுக்கொண்டு ஒரே நல்ல அவசரம் ஏன் கையெழுத்து போட்டீங்க? ஜல்லிக்கட்டு பிரச்சனை மத்திய அரசு சம்மந்தப்பட்டது தானே, அதுவும் மத்திய மறுக்கலாம்ல. நீங்கள் அதை பேப்பர் வாங்கி கிடப்பில் போட்டிருக்கலாமே. ஏன் அதில் அவ்வளவு அவசரம் காட்டப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டு எதுக்கு எப்படி தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு இன்றைக்கி எப்படி தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்குது? அப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவுக்கு மத்திய சர்க்கார் பதில் சொல்ல வேண்டியதே இல்லை என்று சொல்லுகிற கருத்து இருக்குல்ல. அப்படின்னா மாநிலங்களை வந்து மத்திய சர்க்கார் மதிக்காதா? மாநில உரிமைகளை வந்து மதிக்காதா? மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டார்களா? மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியால் மத்தியில் ஒரு ஆட்சியிலே இருக்க முடியாது. அதாவது இங்க பாருங்க, இதுதான் வந்து நான் முதலே சொல்ல வரட்டுவாதம், வெறும் அரசியல் அப்படி சொன்னது. இது வந்து நீட் தேர்வு, இதில் அகில இந்தியா இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்களை தேர்வு செய்வதற்காக ஏற்கனவே முதுநிலைக்கு நீட் தேர்வு இருக்குது. எல்லாரும் எழுதிட்டு இருக்கிறாங்க, பல வருஷங்களும் எழுதிட்டு இருக்கிறாங்க. 15% மருத்துவ சீட்டுக்கும் எல்லாருமே நீட் தேர்வு எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது எஞ்சி இருக்கக்கூடிய 85% சீட்டுக்கு மட்டுமே இப்பொழுது வந்து நடக்குது. இந்த நீட் தேர்வில் என்ன குறைன்னு கேட்டதுக்கு அவர் இன்னைக்கு வரையும் பதில் சொல்ல, யாரும் பதில் சொல்ல. நான் கேட்குறேன், நீங்கள் வந்து இப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாடு சிஸ்டத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் தான் கேள்விகள் அவங்க நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. பொலிட்டிக்கல் தான் பதில் சொல்றாங்க. நான் வந்து இல்ல பொலிட்டிக்கலா இல்ல, எப்படி ஒரே क्वेश्चन பேப்பர் இல்லாம வெவ்வேறு क्वेश्चन பேப்பர் எப்படி வருது? எங்க ஒரே பாடத்திட்டம் நீங்க கொண்டு வந்துட்டீங்களா? இந்தியா முழுக்க நீங்க வந்து ஒரு क्वेश्चन பேப்பர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே பாடத்திட்டம் இந்தியா முழுக்க கொண்டு வந்தீங்களா? பாருங்க, அது வெவ்வேறு ஸ்ட்ரீம்ஸ் வச்சுக்கிட்டு அப்படி என்று நீங்க ஒரு தேர்வுன்னு சொன்னா நியாயமா? அது இன்னொன்னு நான் உங்கள்ட்ட சேர்த்து கேட்கிறேன், அதுக்கும் சொல்லுங்க. ஒரு பெரிய சேஞ்ச் வரும்போது மாணவர்களை அதற்கு தயார்படுத்த வேண்டாமா? நீங்க வந்து 10ஆம் வகுப்புல ஒன்னு படிச்சிருக்காங்க, +1 +2 வர்றாங்க. இப்ப இதற்கு வந்து திடுதிப்புன்னு நீங்க மாணவர்களை தயார்படுத்த, அதுல மாணவர்கள் தானே ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு நீங்க முழுமையா சொல்லி தயார்படுத்தாம திடுதிப்புன்னு பண்ணா என்ன அர்த்தம்? இன்டர்ஃபியர் இல்லாம இருக்கு. நான் சொல்றேன், அதாவது நான் நேஷனல் கரிக்குலம் பத்தி பேசினேன். முதல்ல சுதந்திரம் வாங்கி 1947 பிறகு வந்து ஏறக்குறைய 70 ஆண்டு காலத்தை நம்ம வந்து நெருங்க போகிறோம். ஒரு மாதத்தில் நம்முடைய இந்தியாவினுடைய கல்வி முறை மாணவருடைய திறமையை வளர்க்கக்கூடிய கல்வித்திறன் அல்ல. வெறும் மனப்பாடத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய கல்வி முறை, மக்கம், அவ்வளோதான். இதில் மத்திய அரசினுடைய சிபிஎஸ்இ பாடத்திட்டமே மிக உயர்ந்த கல்வி திட்டம் என்று நான் வாதாடுறதுக்கு நான் வரல. அதைவிட உயர்ந்த கல்வி திட்டங்கள் ஐஜிசி என்று அழைக்கப்படக்கூடிய கேம்பிரிட்ஜை பல்கலைக்கழக திட்டத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய கல்வி திட்டம், இன்டர்நேஷனல் பேக்லோரேட் என்று அழைக்கக்கூடிய ஐபி கல்வி திட்டம், ஃபின்லாண்டினுடைய கல்வி திட்டம், இது போன்ற பல கல்வி திட்டங்கள் உலகளவில் இருக்குது. நாம் இன்னைக்கு ஒரு சின்ன நாடு, ஃபின்லாந்து நாடு, வெறும் 50 லட்சம் பேர் மட்டும் மக்கள் தொகை கொண்டிருக்கிற நாடு, கடந்த 30 வருடங்களாக கல்வி திட்டத்தில் முன்னிலையில் வச்சுட்டு இருக்குது. நாம வந்து முதல்ல
கல்வி திட்டத்தையே வந்து இன்னைக்கு வரலும் வந்து இன்டர்நேஷனலைஸ் பண்ணல, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணல. தமிழ்நாட்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் கவுன்சில் சிபிஎஸ்சி நடக்கக்கூடிய சென்ட்ரல் பாடத்திட்டத்துக்கு மத்திய பாடத்திட்டத்துக்கும் மாநில பாடத்திட்டத்துக்கும் ஒன்று 100னா இன்னொன்று 10 தான் இருக்கிறோம். ஏன் தமிழ்நாடு அரசு இதையெல்லாம் கணக்கில் கொள்ளாம ஏன் தமிழகத்தினுடைய பாடத்திட்டத்தை முன்கூட்டியே மாற்றி முயற்சி செய்யல? இனிமேலாவது அது நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மத்திய அரசு அதோட முடிவோடு இருக்கிறத தவிர இது வந்து தமிழக மக்களுக்கு வந்து இது தீங்கிழைக்க வேண்டும். இன்னும் சொல்றேன், நீட் எது கொண்டு வந்தாங்க? கல்வி தரத்தை மேம்படுத்துறதுலாம் சொல்லல. நீட் சொன்னது யூனிஃபார்மும் இல்ல, பின்ன யூனிஃபார்மும் இல்ல. நீட் அவங்க கொண்டு வந்ததுக்கு சொன்ன ஒரே காரணம், அது கோர்ட் சொன்னது வந்து ஒரு மாணவன் எய்ம்ஸுக்கு ஒரு பரீட்சை எழுத வேண்டியிருக்கு, ஜிப்மருக்கு ஒன்று வைக்க வேண்டியது இருக்கிறது, இன்னொன்று ஒவ்வொரு காலேஜுக்கு நிறைய மல்டிபிள் எக்ஸாமினேஷன்ஸ் என்ட்ரன்ஸ் எழுதுறாங்க. there should be one examination. அதுதான் அவங்க கொண்டு வந்த காரணம். இந்தியா முழுக்க கல்வி தரத்தை ஏத்துறது அப்படிலாம் எந்த தரத்தையும் அவங்க சொல்லல. அப்படி எந்த பிரிஸ்கிரிப்ஷன் அவங்க தரல. நிறைய அட்வான்டேஜ் நான் சொல்லி முடிச்சறேன். சொல்றேன் அட்வான்டேஜ் அது சொல்றேன். இதுல வந்து இப்ப தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் 2வது முறை அவர்களுக்கு ஒரு முறை செலக்ஷன் 2வது முறை போக முடியாது. ஆனா நீட் தேர்வில் இந்த வருஷம் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த வருஷம் எழுதலாம். இது மாதிரி பல சான்ஸ் இருக்குது. தொடர்ந்து வந்து இல்ல பல சான்ஸ் இருக்குது. சிக்கல் என்ன நான் சொல்றேன், அதுல நான் திரும்ப அதுல என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த வருஷம் ஒருத்தர் நீட் எழுதுறாரு, சரி மதிப்பெண் குறைவு, அவர் அடுத்த வருஷம் ஒரு வருஷம் முழுக்க நீட்டுக்கு பரீட்சை தயார் பண்ணிட்டு வந்து அடுத்த வருஷம் எழுதுவார். அப்ப என்ன பிரச்சனை வரும்னு சொன்னா, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லாம போகும். அந்த வருஷம் +2 எழுதிட்டு நீட் எழுதிட்டு வர மாணவன் 2 வருஷம் நீட் எழுதுற மாணவனோட போட்டி போடுவார், 3 வருஷம் நீட்டுக்கு தயாரானவனோட போட்டி போடுவார். ஐஏஎஸ் எழுதலாம். ஒரு +2 மாணவனுக்கு எதுக்கு அவ்வளவு நெருக்கடி? ஒரு சமமற்ற தன்மை ஏன் கொடுக்குறீங்க? அப்படி இல்ல, இங்க பாருங்க, அதாவது இனிமேல் வந்து போட்டியான உலகம் எல்லாரும் தயார் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து இவங்க சொல்றாங்களே தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்கள், இது என்ன வார்த்தை? இது கடந்த 10 வருஷத்துக்குள்ள வெறும் 300 மாணவர்கள் மட்டுமே தமிழகத்தினுடைய அரசு பள்ளிக்கூடங்களில் படித்தவர்கள் MBBS வாங்கிக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு வந்து நீங்க வந்து நீட் வேண்டாம்னு சொல்றீங்க? அது நீங்க உண்மை. நீட் இல்லாத அது உண்மை. ஆனா நீட் வந்து நீங்க சொல்றது பொய் தானே? இல்ல அது பொய் இல்ல. நீங்க சொல்றது பாதி உண்மை. நான் என்ன சொல்றேன், அரசு பள்ளி மாணவனுக்கு போதுமான இடம் கிடைக்கல அப்படின்றது உண்மை. கோழிப்பண்ணை ஸ்கூல் நிறைய எடுத்துட்டாங்கன்றது உண்மை. ஆனால் நீட் அதுக்கு பரிகாரமா? நீட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிராமப்புற கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவனுக்கு மெடிக்கல் காலேஜ்ல கொண்டு சேர்த்துருமா? தமிழகத்தினுடைய கல்வி தரத்தை உயர்த்துங்கிறது தான் நான் வைக்கக்கூடிய. டாக்டர் தலையிடலன்னா நான் ஒரு கண்டினியூஸா 5 மினிட்ஸ் பேசிறேன். 5 மினிட்ஸ்ல நேரம் இல்ல. அவர் சீனிவாசன் பேராசிரியர் வேற பேசணும். 2 மினிட்ஸ் சொல்லிறேன். சரி, மோடி அரசு வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. கூட்டாட்சி தத்துவம் கொண்டு வந்து நீதி ஆயோக் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொன்னாங்க. ஆனா இங்க வந்து மாநில அரசால் ஏற்பட்ட ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றாம 5 மாசம் வைக்கிறது வந்து இது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிர்ப்பான விஷயத்தை வந்து இங்க முதல் பண்றேன். அப்பனா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பா செயல்படுற மத்திய அரசு இதுக்கு தெளிவான ஒரு பார்வை வைக்கணும். 2வது விஷயம் இங்க நான் சொல்றது வந்து இங்க மருத்துவ சேவையும் மருத்துவ கல்வியும் ஒன்று இணைந்தது. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் சிஸ்டம் வந்து நம்ம அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் கொண்டு வந்து இப்போ 12th வந்து மார்க் அடிப்பில் ஏற்பட்டனால ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சொல்றாங்க. இது வரைக்கும் 1957 வந்து 2007 அரசாங்க மருத்துவக் கல்லூரி வந்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு எங்கேயும் போல 86% தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. இதே நீட் மாதிரி ஒரு நுழைவுத் தேர்வு மெரிட் சிஸ்டம்ல எய்ம்ஸ், பிஜே, சந்திரா, ஜிப்மர்ல உருவான மருத்துவர்கள் 68% யூகே ஹெல்த் சிஸ்டத்துல இருக்காங்க. அப்பனா ஒரு நுழைவுத் தேர்வு ஒரு மருத்துவ சிலபஸ் ஸ்டேட் சிலபஸ்லயோ ஒரு கல்வி சிலபஸ்லயோ மாற்றம் கொண்டு வராது. சிலபஸ் மாத்தாது ஒரு அரசாங்க வேலை. அதை பத்தி நான் அந்த டிஸ்கஷனுக்கு வரல. ஆனா இங்க நீட் வந்து ஒரு ஃபில்டரிங் எக்ஸாம் வந்தது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் 15% கவுன்சிலிங்க்கு 6000 பேருக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த 6000 பேர் சீட் அலாட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 82 பேர் ஷெட்யூல் காஸ்ட் மாணவர்கள் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்ல 11 ஷெட்யூல் ட்ரைப் மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 99 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. அப்பனா இங்க இருக்கிற மண்ணின் மைந்தர்களை வந்து ட்ரெயின் பண்ணாம இங்க அரசாங்க வேலை வாய்ப்புல சேர்த்து அரசாங்க சிஸ்டத்துல உள்ளப்படாம வெளிநாட்டுக்கு போற மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போறதுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு எதுக்கு நம்ம அரசாங்க வரி பணத்துல அரசாங்க கட்டுமான பணியில மருத்துவக் கல்லூரி மாவட்ட ரீதியாக மருத்துவ கட்டியமைச்சு ஆனா மருத்துவத்தை மட்டும் யார் நுழையணும் என்ற தீர்மானத்தை மத்திய அரசு எப்படி முடிவு எடுக்கணும்? கடைசியா கோத்தாரி கமிஷன், மத்திய அரசினால் உருவாக்கப்பட்ட கோத்தாரி கமிஷன் 1964 ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாங்க. கோத்தாரி கமிஷன் யுனெஸ்கோ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இந்தியா ஒரு வந்து பண்ணிட்டு இந்தியா ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாடு, எக்காரணத்துக்கு கொண்டும் கல்வியும் சுகாதாரத்தையும் மாநில பட்டியலிருந்து கொடுக்காதீங்க. மாநில பட்டியலிருந்து நீங்க வந்து மத்திய பட்டியலோ பொது பட்டியலுக்கு நீங்க எடுத்துன்னு போனீங்கன்னா அங்க தரத்தை வந்து தாழ்க்கும். இந்த சிஸ்டம் வந்து கயாஸ் அண்ட் கன்ஃபியூஷன் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா நம்ம அரசியலமைப்பு சட்டம் எழுதினவங்க ரொம்ப தெளிவாக ரொம்ப ஃபெமைன் போர் சூழல்ல மட்டும்தான் அதிகாரத்தை புடுங்குறாங்க.
ஆனா மத்த நேரத்துல இங்க கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில உள்ள நாடுகள் மாநிலத்துல சுகாதாரமும் கல்வியும் மாநில பட்டியல இருக்கணும். அப்புறம் நீட் இந்த அடிப்படை கூறுகளை எதிர்ப்பா செயல்படுது. இந்த அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்தில் செயல்படுது. இங்க மாநில அரசுகள் குரல் எழுப்பாம கட்டுப்படுத்துற விஷயமாக தான் இந்த பாஜக அரசு நிலைப்பாடு என்று நான் பேச முடிச்சிருக்கேன். அது நல்லா இருக்கும். இல்ல ப்ரொஃபசர் சீனிவாசன் ரொம்ப நேரமா நான் அவர் சார் நான் பேசிக்கிறேன். அவர் சார்பில் பேசுறதா நீங்களே சொல்றீங்களே ப்ரொஃபசர், நாங்க சொன்னா அதுக்கு உள்நோக்கம் இருப்பீங்க. இல்ல பாஜக சார்பில் நான் பேசுறேன் அப்படின்னு நீங்க பேசுறீங்களா நான் சொன்னேன்னா நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க குணசேகரன் சொல்றீங்க. இப்ப நீங்களே சொல்றதுனால நான் ஒன்னும் சொல்லல, நீங்க பேசலாம். டாக்டர் யாரையும் சொல்லிட்டாரு. ப்ரொஃபசருக்கும் ப்ரொஃபசர் சீனிவாசனுக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இருக்காது. கன்வர்ஜென்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இல்லங்க, கன்வர்ஜென்ஸ் ஆஃப் இல்ல சீனிவாசன் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஐடியாலஜிஸ் நீங்க மதுரையில் இருக்கீங்க, அவங்களுக்கு பதிலா டாக்டர் பேசுறேன்ட்டாரு. தமிழகத்தினுடைய திமுக அதிமுகவுடைய அரசியல் சித்து விளையாட்டுக்கு தமிழக ஏழை எளிய மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களை இரையாக்கக்கூடாது என்று நம்முடைய 18 சேனல் தொலைக்காட்சியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே கேட்டுக்கிறேன். அதுக்காகத்தான் நான் அங்கேருந்து கோயம்புத்தூர் தான் வந்தேன். 88,000 பேர் தேர்வு எழுதி 2 மாதத்துக்கு மேலாச்சு. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டாச்சு. மெரிட் லிஸ்ட் இப்போ எல்லா ஸ்டேட்டும் மெரிட் லிஸ்ட் போட்டிருக்கிற போது தமிழ்நாடு மீண்டும் தொடர்ந்து வந்து நீதிமன்றங்களுடைய வாயிலை தட்டுவது, ஒப்புக்காக வந்து ஜனாதிபதியை போய் பார்க்கறது, பிரதமரை பார்க்கறது, அமைச்சர்களை பார்க்கறது, அது வந்து சரியான மெத்தட் அல்ல. நீங்கள் வந்து இனி சிறிதும் கூட காலம் தாழ்த்தாமல் நிச்சயமாக நீங்கள் எந்த நீதிமன்றங்கள் சென்றாலும் நீட் தேர்விலிருந்து நீங்கள் விலக்கு பெற முடியாது. எனவே நீங்கள் வந்து இந்த ஆண்டு ஒருவேளை இவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகமாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் வாயிலாக பெறக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் ஒன்றும் அமெரிக்காவிலிருந்து வந்தவர்களோ, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களோ, சீனாவிலிருந்து வந்தவர்களோ அல்லது பங்களாதேஷிலிருந்து வந்தவர்களோ அல்ல. அவர்கள் அனைவருமே தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் மட்டுமே. எல்லோரையும் தமிழர்களாக, தமிழ்நாட்டு மாணவர்களாக பார்க்குற ஒரு பரந்த மனம் உங்களுக்கு வாய்ச்சிருக்கு. அதில் வந்து சொல்றேன், தமிழகத்தை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் பரந்த கண்ணோட்டம். நீங்க வந்து நான் ஏற்கனவே இந்த நீட்டு தேர்வு ஆதரிக்கிற காலகட்டம் வந்து ஓரிரு வருடங்களுக்கு, 2 வருடங்களோ 3 வருடங்களுக்கு தமிழக மாணவர்களுக்கு இதில் சிக்கல் இருக்கலாம். ஆனால் முறையான பாடத்திட்டத்தை கொடுக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக இவர்கள் தமிழகத்திற்கு மட்டுமல்ல, அந்த 15% அதையும் தாண்டி அகில அளவிலும் அதிகமான இடங்களை நிச்சயமாக தமிழக மாணவர்கள் பெறுவார்கள். அதுக்குண்டான அடித்தளத்தை வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி தரணும். அதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையில் தான் எதிர்க்கட்சிகள் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். இது வந்து அரசியல் பண்ணிட்டு தமிழக மாணவர்களை சீரழிக்க கூடாது என்பது மட்டும் என்னுடைய வேண்டுகோள். பேராசிரியர் சீனிவாசன், உங்களை விட வலிமையான கருத்துக்களை உங்கள் சார்பில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டுறது, நீட்டுக்கு விலக்கு கிடைக்காதுன்ற ஒரு கருத்தை திட்டவட்டமாக டாக்டர் சொல்றார். அந்த கருத்து தான் மத்திய அரசு சொல்ல போகிறதா? நிறைவாக நீங்க சொல்ல விரும்புறத சுருக்கமா சொன்னீங்கன்னா நன்றி. நிச்சயமா நிறைவாக ஒரு 2 நிமிடம் கொடுங்க. முதல்ல அடிப்படை பார்வை, இங்கே பேசிய மரியாதைக்குரிய முத்தரசன் அவர்களும் சரி, எழிலனும் சரி, ஒரு விஷயத்தை அவர்கள் மறுக்கிறார்கள் அல்லது மறைக்கிறார்கள் நினைக்கிறேன். இந்திய அரசியல் அமைப்பு என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான், இது யூனியன் ஆஃப் நேஷன்ஸ் இல்லை. பல்வேறு தேசிய இனங்கள் அப்படிலாம் இல்லை, இது ஒரே தேசிய இனம் தான் இந்த நாட்டில். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை. இந்த அடிப்படையில் மாறுபடுவது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அமைகிறது. அரசியல் சாசனம் இந்தியன் இன்டகிரேஷனா இந்தியன் யூனிபிகேஷனான்னு ஒரு விவாதம். நான் பேசி முடிச்சிடறேன் சார், இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க, பேச வர மாட்டேங்கிறீங்க. இது இந்தியன் இன்டகிரேஷனா இந்தியன் யூனிபிகேஷனா என்ற வார்த்தை வரும்போது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இது இந்தியன் இன்டகிரேஷன் என்று தான் சொன்னார். யூனிபிகேஷன் என்று சொன்னால் தனித்தனியாக இருப்பதை ஒன்று சேர்ப்பதாக அர்த்தம். இன்டகிரேஷன் என்று சொன்னால் ஏற்கனவே ஒன்றிணைந்து இருக்கிற விஷயங்களை அரசியல் ரீதியாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் என்று சொல்லி இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதனால இந்தியா ஒரு நாடு என்ற பார்வையில் பார்த்தால் தான் சார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் விடிவு கிடைக்கும். நீட் தேர்வை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியோ மத்திய அரசாங்கமோ அதை ஆதரிக்கிறது, வரவேற்கிறது, அதை நிறைவேற்றும். இந்த ஆண்டு தமிழகம் விதிவிலக்கு ஓராண்டு கேட்டது, கொடுக்கப்பட்டாகிவிட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதாலேயே மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உதாரணம் சொல்றேன், குஜராத்தில், மகாராஷ்டிரத்தில், இப்போது கேரளத்தில் கூட கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள் ஆளுகின்ற அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யும் போது நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்களை மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதில்லை. தமிழ்நாட்டில் கூட பாருங்க, விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்த அந்த பேரறிவாளன் இவர்கள்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு மனதாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளல. அப்ப காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருந்தது. அப்போ திமுக அதை வலியுறுத்தவில்லை காங்கிரஸ் அரசாங்கத்தை.
அதனால மாநில அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றி விட்டது, அதை மத்திய அரசாங்கம் கேட்க வேண்டும் என்ற வாதத்தில் வலு இல்லை என்று நினைக்கிறேன். மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யும். நண்பர் முத்தரசன் அவர்கள் ஒரு விஷயம் கேட்டார், ஜல்லிக்கட்டுல மாத்திரம் செஞ்சாங்களே எப்படின்னு சொல்லி. ஜல்லிக்கட்டு விஷயத்தை மத்திய அரசாங்கம் ஆதரிக்கிறது. மத்திய அரசாங்கம் ஜல்லிக்கட்டு வேணும்னு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க, ஜல்லிக்கட்டு வேணும்னு கோர்ட்ல வாதாடினாங்க. நீட்டு தேர்வை மத்திய அரசாங்கம் ஆதரிக்கிறது. அதனால மத்திய அரசாங்கம் நீட்டு தேர்வுலையும் ஜல்லிக்கட்டுலையும் ஒரே நிலைதான், தாங்கள் ஆதரிக்கிற விஷயங்களை அமல்படுத்துகிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் மாத்திரம் தான் ஜல்லிக்கட்டு வேணும்னு சொன்னாங்க, நீட்டு வேண்டாம்னு சொல்றாங்க. அதனால இந்த குழப்பம் இருக்கிறது. இந்த குழப்பத்தை சரி செய்ய வேண்டிய முழு பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தான், அதிமுக கட்சியினுடைய பொறுப்பு தான். அதை அவர்கள் மனமுவந்து நிறைவேற்றணும். திரும்ப திரும்ப திமுக எடுக்கிற நிலையே ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழ்நாட்டில் அதிமுக எடுக்கிறதுனால தான் அவர்களுக்கு இது மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. துணிந்து சொல்லணும், நீட் தேர்வு நல்ல விஷயம் என்பதை சொல்லி அதை அமல்படுத்தணும். கிராமப்புற மாணவர்களுக்கும் நீட் கோச்சிங் கிடைக்க ஏற்பாடு செய்யணும். கிராமப்புற பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தணும். கோச்சிங் சென்டர்ல எல்லாம் கிராமப்புற மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்திலேயோ அல்லது கட்டணமே இல்லாமலோ பயிற்சி கொடுப்பதற்கெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சி செய்தால் நாளடைவில் நீங்கள் சொல்லுகிற இந்த பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். என்னுடைய விஷயம் என்னன்னா, கல்வியில தரத்தில தமிழகம் பெருமையுடன் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வை நாம் ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா மற்ற ஸ்டேட்ல தமிழன் பயப்படுகிறான் என்ற ஒரு உணர்வு வரும். நமக்கு அது நல்லதல்ல, நமது பெருமைக்கு அழகல்ல என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒரு வரியில நான் ஒரே ஒரு சொல்றேன். பாராளுமன்ற நிலைக்குழு 92வது பழையக்குள்ள நிறைய பார்லிமெண்ட்ல பாஜக எம்பி இருந்தாங்க. அந்த பார்லிமெண்ட் நிலைக்குழுல அதுல 82.5 பேராகிராஃபை நம்ம பாஜக நிபுணர் பார்க்கணும். அந்த பேராகிராஃப்ல எந்தெந்த மாநிலங்கள் விருப்பம் இருக்கோ அதுல இதுல சேர்ந்துக்கலாம், இல்லைன்னா வெளியே போகலாம். அந்த பார்லிமெண்ட் நிலைக்குழுல நிறைய பாஜக எம்பிகள் இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் தான் கொண்டு வந்து சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் மாடர்ன் டென்டல் காலேஜ் கேஸ்ல தெளிவாக இங்க ஒற்றை சார முறையை அப்போஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் இதுவும் வைக்கிறேங்க முன்னாடி. ஒன்று மட்டும் தெளிவாக சொல்றேங்க, அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒற்றை கருத்து, ஒற்றை ஆட்சி மாதிரி நேஷனல் இன்டகிரேஷன் இறையாண்மை மக்கள் கிட்ட இருக்கு, ஆட்சியாளர்கிட்ட இல்ல. மக்கள் இறையாமை மக்களோட பிரதிபலங்களை பன்முகத்தன்மையை எந்த ஆட்சி நிறைவு செய்தோ அதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி பிரின்சிபல்ஸ் பாஜக விலகி செல்வது. அது நீட் ஒரு கூறுன்ற நான் ஒரு வரி, அதாவது ஒரே வரியில திமுகவினுடைய அரசியல் அழுத்தத்திற்கு அதிமுக இன்றைய ஆட்சியாளர்கள் இரையாக கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா தமிழக மாணவர்களுடைய நலன்தான் மிக முக்கியம். அந்த வகையில் ஏற்கனவே ஒத்துக்கொண்டபடி ஏற்கனவே நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அந்த அவருடைய மெரிட் லிஸ்ட்டை போட்டு இமீடியட்டாக மாணவர் சேர்க்கையை துரிதப்படுத்த வேண்டும்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இது அதிமுக திமுக என்று அரசியலாக்கி தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலன் பாதிப்பதற்கு யாரும் உடந்தையாக இருக்கக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய துரோகமாகும். இது கல்வி எப்படி இருக்க வேண்டும், யார் துரோகம் பண்றாங்கன்றது விவாதத்துக்குரியது. அது விவாதத்துக்குரியது. யார் துரோகம் பண்றா, மாணவர்களுக்கு எதிராக யார் துரோகம் பண்ணிட்டாங்க வேற விஷயம். அதாவது கல்வி எப்படி இருக்கணும் என்னங்கிறது அது அடுத்த விஷயம். இப்போ அதை பற்றி நம்ம இங்கே பேசலாம். இப்பொழுது படித்திருக்கிற மாணவர்கள், இந்த ஆண்டு படித்திருக்கிற மாணவர்கள், +2 படிச்சுட்டு மார்க் வாங்கியிருக்கிற அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாமல் நந்தியாக தடையாக நிற்பது நீட் நிலவுத் தேர்வு தான். ஆக இதிலிருந்து விலக்க வேண்டும் என ஒரு சட்டமன்றத்தில் 2 மசோதாக்கள் நிறைவேற்றுவதற்கும் அதை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புவதற்கும் உரிமை உண்டு. அதை மதிப்பளித்து விலக்களிக்க வேண்டும், குடியரசில் ஒப்புதல் பெற வேண்டும். அதுதான் தற்போதைய தீர்வாகும், உடனடி தீர்வாகும். நன்றி. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நால்வருடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.